ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஜாப் போயிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜாப் குவிட் பண்ணிட்டேன். ஸோ பிடிக்கலை சார், நிறைய பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய ஸ்கூலுக்கு ரெஷ்யூம் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அதாவது ஜூனில் தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் இன்றைக்கி கூட டெமோ போயிட்டு தான் வந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 4 months நம்ம ஒர்க் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கூல் அடாப்ட் ஆகுதா இல்லையா, நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதே ஸ்கூல்லேயும் தம்பியும் ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே ஜாயின் பண்ணும்போது இதர செலவுகள், தம்பியோட ஸ்டடீஸு, ஃபீஸ் பே பண்ணுறது அண்டு புக்ஸு, இந்த மாதிரி நீடட் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சோர்ஸ் நமக்கு இருக்கும். நம்மளே வந்துட்டு அது எல்லாமே பார்த்துக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படியே உல்ட்டாவாக ஆயிடுச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, இந்த ஜான்வரியிலேருந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மேல தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தது தான். பட் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த 4 months எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறோமோ, அடுத்து ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை தொடர்ந்து படிக்காத லெசன்ஸ் கொஞ்சம் ஓவராக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டேன். ஸோ இடையில பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நியூஸ் 2 நாளைக்கு முன்னாடி விக்ரவாண்டி யூகேஜி பாப்பா இஷ்யூ பார்த்தேன். ஸோ ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு மனநிலை. ஸோ நான் அம்மா, ஒரு 3 வயசு பையனுக்கு அம்மா அப்படிங்கிற மனநிலையும், ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலையும் எனக்கு தோன்ற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது ப்ரைவேட் டீச்சர் ஆகட்டும், கவர்மெண்ட் டீச்சர் ஆகட்டும், என்ன ப்ரைவேட் டீச்சர் அப்படின்னா 6,000 7,000 தான் ஸ்டார்டிங் சேலரி வாங்குவாங்க. இன்கேஸ் அதுவே கவர்மெண்ட் டீச்சராக இருந்தாங்கன்னா 50+ கூட வாங்குவாங்க. பட் ஒர்க் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும், ஒர்க் லோடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆஸ் அ ப்ரைவேட் டீச்சராக நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு ப்ரைவேட் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிஃபோர் மேரேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பார்க்கும்போதும், ஒரு குழந்தைகிட்ட பேசும்போதும் ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக போயிட்டுருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறதுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டில் போகும்போது எந்த குழந்தைய பார்த்தாலும் என்னோடய குழந்தைய பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய பையன்கிட்ட நான் எந்த மாதிரி பேசுவேன், எந்த மாதிரி பழகுவேன், என் பையன் அந்த இடத்துல தப்பு பண்ணால் எந்த மாதிரி பிஹேவ் பண்ண, ரொம்ப அடிப்பேனா, ரொம்ப திட்டுவேனா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும்போதும் மென்டாலிட்டி வந்துட்டு எனக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய மாமனார் மாமியார் கூட சண்டை இருக்கலாம், ஹஸ்பண்ட் கூட சண்டை இருக்கலாம், எவ்வளோ மனநிலைகள் வீட்டில் இருக்கும். ஸோ அதே சுச்சுவேஷனோட ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தைங்க மேலே வெறுப்பை காட்டுற மாதிரி ஆயிடுது. பட் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை ஆஸ் அ ப்ரைவேட் டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், ஒரு குழந்தைய வீட்டிலேருந்து அனுப்பும்போது அரவணைச்சு கட்டி தழுவி முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அந்த குழந்தை வந்துட்டு ரிட்டன் உயிர் இல்லாமல் வரும்போது அது அதோட மனநிலை அப்படிங்கிறது எப்பா சொல்லவே முடியாது. ஸோ அந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. 2 டேஸாக 2-3 நாளாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த இன்சிடெண்ட் பற்றி பேசாத, ஏன்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம பையனோட மைண்டு வந்துடுவோம். ஸோ பையனை நினச்சோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது, அதுதான் மோட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை பற்றியே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி அவ்வளோவா டிஸ்கஷன் பண்ணல. பட் எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருந்தது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எப்பா அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது என்ன தான் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி அவங்களோட உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும். என்னோடய மென்டாலிட்டி இப்போ அப்படி தான். நான் வெளியே எப்படி இருக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் போய் பசங்கக்கிட்டேயோ குழந்தைங்கக்கிட்டேயோ பேசும்போது
வீட்டு ஞாபகமே எனக்கு வராது. அந்த ஈவினிங் 5:00 ஆஃப்டர் 5 PM தான் வந்துட்டு எனக்கு வீட்டு நினைப்பே வரும். அந்த அளவுக்கு உள்ளே வந்து அவங்க கூடயே இன்வால்வ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்ட் அவங்க படிக்கிறாங்க படிக்கலை அப்படிங்கிறது 2வது விஷயம். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒழுக்க நடைமுறைகள் என்ன, எது ராங்கு எது ரைட்டு, அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் அண்ட் அவங்களுடைய சேஃப்டி நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னா அடுத்த அப்பா அம்மா ஸ்தானத்தில் நம்ம தான் இருக்கோம் டீச்சர்ஸு. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் காலையில் 9 மணிக்கு அவன் நம்ம கூட இருக்க ஆரம்பித்தான்னா சாயந்தரம் 5 மணி வரைக்குமே 4 மணி வரைக்குமே அந்த குழந்தை நம்ம கூட தான் இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மா கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை தவிர டபுள் மடங்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்கள எந்த அளவுக்கு அரவணைச்சு பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கிய கடமைன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தாட் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணலாம், நம்ம சொல்லலாம், நம்ம அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்காவது போய் சேருமே அப்படிங்கிறக்காக தான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன் ஃபுல் டெப்த்தாக இருக்க போகுது இனி. ஏன்னா ஒர்க்கு போகிறதில்ல, வீட்டில் தான். ஸோ ஃபுல் டைம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு மைண்டில் ஓடிட்டே இருந்ததுங்க. ஸோ 2 நாளாக டிப்ரெஷன் யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறது தான் வழக்கம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.